ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் ஜனா சதீஷ் இனிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் ஜனா சதீஷ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு வந்துட்டு தைப்பூசம், முருகனுக்கான ஒரு நாள். ஸோ அதனால் வேண்டி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட போகிறோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் எல்லாருமே வந்து சாமி கும்பிடுவீங்க. நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எப்படிலாம் சாமி கும்பிடுறோம் அப்படிங்கிறத தான் காமிக்க போகிறேன். தயவு செய்து சொல்கிறேன், எல்லோரும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தயவுசெய்து பாருங்கள். அப்போ தான் வந்து தொடர்ந்து வந்து இவங்க வீடியோ பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் கமெண்ட் மூலமாக. தயவுசெய்து ஃபுல்லாக வீடியோ எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லாக இந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு இப்போதான் வந்து பாருங்க சாப்பாடு வச்சுட்டேன். ஒரு சைடு வந்து சாப்பாடு, ஒரு சைடு வந்து சாம்பார், பருப்பு வந்து வெந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து இதுக்கு வந்து காயெல்லாம் கட் பண்ணிட்டு சாம்பார் வச்சுட்டு ஏதாவது வந்து தொட்டுக்க வந்து ஏதாவது சைடிஷ் பண்ணணும். காமிக்கிறேன் பாருங்க. அம்மா தெரியுதுண்ணா. காய் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். சதீஷ் வந்துட்டு இல்லை, ஆஃபீஸ் போயிட்டாங்க. சாமி கும்பிட்றது எல்லாமே நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் அவர் வந்து வருவார். ஃபோன் பண்ணதுன்னா அவர் வந்து வருவார். மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. முள்ளங்கி காய் வந்து என்னென்ன காய் போடுறேன்னா முள்ளங்கியும் கேரட்டு அப்புறம் வந்து கத்திரிக்காய், இந்த 3மே போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். தொட்டுக்க வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, பார்ப்போம். நம்ம ஒரு வேலை பார்க்குறேன், அவன் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான் தம்பு. சாப்பாடு முடிஞ்சிருச்சு. சாப்பாடு வடிய விட்டுட்டேன். அடுத்து வந்து சாம்பார் வந்து பருப்பு அடுத்து பருப்பு எடுத்து கொட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. சாம்பார் ரெடி. வடை சுட்டுருக்கேன். இது வந்து பாயாசம் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ நானும் தம்பு என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு பாருங்க. இது வாடா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பன்னீர் சோடா குடிச்சிட்டு இருக்கோம். பன்னீர் சோடா குடிச்சிட்டு இருக்கோம். சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா சாமி கும்பிட போகிறோம். அதுதான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா சதீஷ் வந்துட்டாங்க. இப்போ வந்து சாமியை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம்.
சாமி கும்பிடு தம்பு. அப்பா மாதிரி பண்ணு. நீ வச்சு விடு தம்புக்கு பட்டை போட்டு விடு. சாமி கும்பிடு தம்பு. அப்பா மாதிரி பண்ணு. நீ வச்சு விடு தம்புக்கு பட்டை போட்டு விடு. சந்தனம் வச்சுக்கோங்க. முடியதான் ஒதுக்கி விட. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தம்புவை பாருங்க பாயாசத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, சாமி கும்பிட்டுட்டோம். நாங்கள் இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். முறைப்படி கும்பிட்டுருக்கோமா என்னான்னு தெரியல. பட் ஆனால் வந்துட்டு தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க எல்லாருமே. இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜனா சதீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக தயவு செய்து எல்லாருமே பார்க்குறவங்க பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.